ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் எழுந்திருக்கணும், செய்யணும், குளிக்கணும், சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஹாவ் டு அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல நம்ம பார்க்கலாம். நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, நான் அதுக்கு ஐ எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாங்களே. ஸோ இங்க வேர்ப் ஹாவ் டு அப்படின்னு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வேக்கப். வேக்கப்க்கு தமிழ்ல எழுந்திருக்கிறது ஏர்லி அப்படின்றதுக்கு சீக்கிரம். இதுதான் இங்கிலீஷ்ல ஐ ஹாவ் டு வேக்கப் ஏர்லி. நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் டு wake up early அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வேலைக்கு போக வேண்டும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க். ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஐ அப்படின்னா நான், ஹாவ் டு இது வேண்டும், போக வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாங்களே, அதனால ஹாவ் டு. கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். டு ஒர்க் அப்படின்றதுக்கு வேலைக்கு அப்படின்றதுனால டு ஒர்க். இதுதான் இங்கிலீஷ்ல ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க். நான் வேலைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இன்று படிக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டு ஸ்டடி டுடே. ஐ ஹாவ் டு ஸ்டடி டுடே. ஃபர்ஸ்ட் ஐ அப்படின்னா நான், இங்க வேண்டும் அப்படின்றதுக்கு have to அப்படின்ற verb யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் படிக்க அப்படின்றதுக்கு ஸ்டடி, படிக்கிறதுக்கு ஸ்டடி. டுடே அப்படின்றதுக்கு இன்று. ஸோ இங்க ஃபுல் சென்டென்ஸ் என்னன்னா, ஐ ஹாவ் டு ஸ்டடி டுடே. நான் இன்று படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் டு finish my homework. ஐ அப்படின்னா நான், have to இங்க முடிக்க வேண்டும், வேண்டும்ன்ற வேர்டு யூஸ் பண்றதுனால have to அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபினிஷ்னா முடிக்கிறது, முடிக்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்காக ஃபினிஷ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். மை ஹோம்ஒர்க், என் வீட்டு பாடத்தை அப்படின்றதுக்கு மை. இதுதான் ஃபுல் சென்டென்ஸா ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்றோம். நான் என் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டு கிளீன் மை ரூம். ஐ ஹாவ் டு கிளீன் மை ரூம். ஐ அப்படின்னா நான், ஹாவ் டு இங்க செய்ய வேண்டும் அப்படின்னு வர்றதுனால ஹாவ் டுன்ற வேர்பை யூஸ் பண்ணிக்கிறோம். கிளீன் அப்படின்னா சுத்தம். மை ரூம் அப்படின்றது என் அறையை. இதான் ஃபுல் சென்டென்ஸா ஐ ஹாவ் டு கிளீன் மை ரூம். நான் என் அறையை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சாப்பாடு சமைக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டு குக் ஃபுட். ஐ ஹாவ் டு குக் ஃபுட். ஐ அப்படின்னா நான், ஹாவ் டு இங்க சமைக்க வேண்டும் அப்படின்னு வர்றதுனால have to அப்படின்ற verb யூஸ் பண்றோம். குக் அப்படின்னா சமைக்கிறது, ஃபுட் அப்படின்னா சாப்பாடு. இது ஃபுல் சென்டென்ஸா ஐ ஹாவ் டு குக் ஃபுட். நான் சாப்பாடு சமைக்க வேண்டும். ஐ ஹாவ் டு குக் ஃபுட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், ஐ ஹாவ் டு ட்ரிங்க் மோர் வாட்டர். ஐ ஹாவ் டு drink more water. ஐ அப்படின்னா நான், have to அப்படின்னு இங்க குடிக்க வேண்டும் அப்படின்னு வர்றதுனால have toன்ற verb யூஸ் பண்றோம். drink அப்படின்னா குடி, இங்க குடிக்க அப்படின்ற வேர்டு வந்திருக்கனால ட்ரிங்க்னு யூஸ் பண்றோம். மோர் அப்படின்னா அதிகமாக, வாட்டர் தண்ணீர். இது ஃபுல் சென்டென்ஸா ஐ ஹாவ் டு ட்ரிங்க் மோர் வாட்டர். ஐ ஹாவ் டு ட்ரிங்க் மோர் வாட்டர். நான் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும்.
இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை மதர். ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை மதர். ஐ அப்படின்னா வந்து நான், ஹாவ் டு அப்படின்னா இங்க வந்து செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு ஹாவ் டு அப்படின்ற வேர்டு வந்து வேர்ப் வந்து யூஸ் பண்றோம். ஹெல்ப் அப்படின்னா உதவி, மை மதர் அப்படின்னும் போது என் அம்மாவுக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து ஃபுல் சென்டென்ஸா ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை மதர், நான் என் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இப்போது சாப்பிட வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ ஹாவ் டு ஈட் நவ். ஐ ஹாவ் டு ஈட் நவ். ஐ அப்படின்னா வந்து நான் வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்றதுக்கு ஹாவ் டு அப்படின்ற வேர்ப் வந்து யூஸ் பண்றோம். ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. நவ் அப்படின்னா இப்போது. இதுதான் ஃபுல் சென்டென்ஸா ஐ ஹாவ் டு ஈட் நவ். ஐ ஹாவ் டு ஈட் நவ். லாஸ்ட் சென்டென்ஸ், நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். ஐ அப்படின்னா வந்து நான், ஹாவ் டு இங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு வேர்ப் வந்து ஹாவ் டு அப்படின்ற வேர்ப் வந்து யூஸ் பண்றோம். லேர்ன் அப்படின்னா கற்றுக்கொள்றது. இங்கிலீஷ் அப்படின்னா ஆங்கிலம். இதுதான் ஃபுல் சென்டென்ஸா ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, ஸ்போக்கன் ஹிந்தி, கன்னடா, மலையாளம், ஸ்போக்கன் தெலுங்கு, இன்னும் வந்து கம்ப்யூட்டர்ல எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைல் வந்து எம்எஸ் வேர்டு வந்து எப்படி யூஸ் பண்றது, இந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.